நாளைக்குத்தான் சிறைசாலையில் இருக்கிறார் இறைவா. சுவாமி, உடைய முகத்தை பார்க்க முடியாத, உன்னோடு 4 வார்த்தை பேசவே முடியாத, எந்த பெண்ணுக்கு ஏற்படாத கொடுமை எனக்கு ஏற்பட்டு இறைவா. அம்மா, இதயம் அழைக்கின்றது, காற்று அழைக்கின்றது.
ஆடு கோழி பன்னியில முக்காவிலே இது மூன்றாவது காவு கொடுக்குறோம். ஏற்றுக்கொள்ளப்பா. ஆகட்டும். வருவதா? வேலைக்கு சென்று என்ன பசி தீரவில்லையே, நான் என்ன செய்வேன்? வருவதா? உடலிக்கு செல்வனே எனக்கு பசி தீரவில்லை. பசி தீர வேண்டும் என்றால் இதோ இருக்கும் பூலோக மக்கள் அனைவருக்கும் நான் படியளக்கின்றேன் அல்லவா? இப்பொழுது நீ சென்று மடிப்பிச்சை எடுத்து வந்தால் எனக்கு பசி தீரும் என்று நினைக்கின்றேன். மனைவி மடிப்பிச்சை எடுத்துதாமா அங்குள்ள கொண்ட ஆண்டோர்களே, சான்றோர்களே, குரு பெரியோர்களே, தாய்மார்களே, கட்டிய கணவன் கைலை வாசன்
எறும்புக்கடை 84 லட்சம் ஜீவகைக்கெல்லாம் படியளிக்கக்கூடிய கர்த்தன். அவருக்கே இந்த நிலைமை. அவருடைய மனைவி லோக நாயகி இருந்தாலும் அவர் தலை விதி. அவசரத்தால் ஒரு பெண்கள் கோபத்தால தன் குடும்பத்தையே வெறுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம், மூல காரணம் இவங்க செஞ்ச வேலை தான் நாம செய்யறோம். ஆகையால இப்படிப்பட்ட நிலைமை அந்த கைலை நாதருக்கே வந்து விட்டது. நம் கணவருக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படக்கூடாதே என்பதற்காக நீங்க எல்லாம் மனம் வருந்தி உங்களால முடிஞ்ச காணிக்கை அம்மா மடிப்பிச்சை கேட்கிறாங்க. அதுல போட்டு அருளுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடக்கமாக இருக்க வேண்டும். ஆணவத்தோடு இருந்தால் என் நிலைமைதான். என் நிலைமை என் பாமர மக்களுக்கு வரக்கூடாது. கடவுளாயும் சரி, விதிபடிப்படிதானே செல்ல முடியும். கண்ணீர் கடவுளுக்கு பசி அதிகம். ஜீவராசிகளுக்கு படையெடுத்த கடவுளுக்கே பசி தீராத பசி. பசி தீர வேண்டும் என்றால் என்னை போன்ற பெண்மணிகள் இரக்கம் கொண்டு ஏதாவது வர வேண்டும். அம்மா, பிள்ளை வர வேண்டும் என்று மடிப்பிச்சு கேட்பார். மாறி வழங்கியிருக்கின்றேன். மாங்கல்யம் இளமேற வேண்டும் என்று மனம் வர துணிந்திருக்கின்றார். அவருக்கு மடிப்பிச்சையாக வாழ்வு தந்திருக்கிறேன். இந்த பார்வதி உமையவளுக்க இந்த சோதனையா இறைவா. புவனத்திற்கோ சோராமல் படி அளந்தே சுத்த சிவத்திற்கு வந்த சோதனையோ.
பாதம் பொருந்திய கடவுளாயினும் சரி, நான் கர்மத்தை செய்தேன், பாவத்தை செய்தேன். பிரம்மனின் சிரம் மறுத்ததால் அல்லவோ உங்களுக்கு இந்த நிலைமை இறைவா. விதியோடி கூடி இளையாடு மங்கை பரிதாப நிலை பார்ப்பார் இல்லையா. என் பழி தீரவள் இருக்க வேண்டும். கர்மத்தை செய்து விட்டேன், பாவத்தை செய்து விட்டேன் என்று மனமுருகி வடிவச்ச பெற்றேன் நிறைவா. பாமர மக்களால் முடிந்தவரை தான தர்மங்கள் செய்திருக்கின்றார். பூலோகத்தில் சென்று இடுகாட்டில் சென்று வெந்த பிணத்தையும் வேகாத பிணத்தையும் பிடுங்கி தின்றும் தங்கள் பசி தீரவில்லை. பாமர மக்கள் கொடுத்திருக்கின்றார் பொன் பொருள் ஒன்று பசிகாரங்கள். அப்படியா? உங்கள் பசி தீரவில்லை. அப்படியா? ஆகட்டும். இந்த பாமர மக்கள் கொடுத்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் கொடுத்தும் என் பசி தீரவில்லையே. பசி தீரவில்லை. ஆமாம் பர்வதா, என்னால் தங்களுக்கு எதிர்ப்பு இழந்து விட்டது. பார்க்க பெற வேண்டும் என்றால் இருக்கின்றார். மறுகணம் என் அண்ணன் நினைத்து வாமா, இந்த அண்ணன் வீடு இருக்கிறது, நீ பிறந்த வீடு இருக்கின்றது, அங்கு வந்தால் உனக்கு மார்க்கம் கிடைக்கும் என்று சொல்லிருக்கின்ற அந்த காக்கும் கடவுள் வைகுண்டனை சென்று பார்த்தால் எனக்கு மார்க்கம் கிடைக்கும் விரைவா. அப்படி என்றால் இப்பொழுதே வைகுண்டம் போக வேண்டும், எனது வைத்துணரை பார்க்க வேண்டும், வைகுண்டம் போக வேண்டும்.